வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்போக்கன் இங்கிலீஷ். நிறைய பேர் ஸ்போக்கன் இங்கிலீஷ் பற்றி வீடியோஸ் போட்டிருக்காங்க, நிறைய கிண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இது கொஞ்சம் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்ஸாக இருக்கும். So many people doubt to this. How possible is this? Because of already I do that, but it's not possible. I said it's possible. Because everyone said it is just language, not a knowledge. So you are not trained to the knowledge. You are practice to the language. Are you ready to the practice? Now subscribe to my channel and click the bell button. This is motivations to me. Okay friends, come to the point. நீங்கள் இங்கிலீஷ் கற்றுக்கணுன்னு ஆசைப்பட்டால் உங்களுக்கு ஒரு எலிஜிபிள் டெஸ்ட் வைக்கிறேன். என்னடா இங்கேயும் எலிஜிபிள் டெஸ்ட்டா அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. இது ரொம்ப ஈஸியான எலிஜிபிள் டெஸ்ட் தான். நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் இந்த லாங்குவேஜை கற்றுக்குறீங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க, அதில் ஒரு பென் எடுத்துக்கோங்க. இங்கிலீஷை கற்றுக்கிறதுக்கு முன்னாடி இந்த டெஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணிடுங்க. என்ன டெஸ்ட்டு அப்படின்னா A to Z, ஏல இருந்து Z வரைக்கும் உள்ள லெட்டர்ஸை நீங்கள் எழுதணும். இதை எழுதி நீங்கள் 26 லெட்டர்ஸும் கரெக்டாக எழுதிட்டீங்க, பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் 100% இதுக்கு பாசிபிள் தான். உங்களால் சீக்கிரமாக இங்கிலீஷ் கற்றுக்க முடியும். ஒருவேளை நீங்கள் 1-2 லெட்டர்ஸை விட்டுட்டீங்க, நான் 24 பாயிண்ட் தான் எழுதியிருக்கிறேன், இல்லை 23 தான் எழுதியிருக்கிறேன், அப்போ என்னால் பேச முடியாதா அப்படின்னு கேட்காதீங்க. உங்களாலையும் பேச முடியும். ஏன்னா அவங்க கொஞ்சம் சீக்கிரம் கற்றுப்பாங்க, நீங்கள் கொஞ்சம் டிலே ஆகலாம், ஆனால் இன்னும் நீங்கள் அழகாக பேச ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு லாங்குவேஜை கற்றுக்கிறதுக்கு 3 விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம். எல்லாருக்குமே காலையில் டீ குடிக்கிற பழக்கம் இருக்கும். அதை குடித்தாதான் உங்களுக்கு அந்த நாள் ஃபுல்லாகவே ஒரு சுறுசுறுப்பாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுவீங்க. அது இல்லைன்னா உங்களால் அந்த நாள் ஃபுல்லாக ஒரு சுறுசுறுப்பு இல்லாமல் ஏதோ மாதிரி தான் ஃபீல் பண்ணுவீங்க. அந்த மாதிரி தான் இந்த லாங்குவேஜை டெய்லியும் நீங்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல கண்டிப்பாக யூஸ் பண்ணணும், இல்லைன்னா கேட்கணும். அப்போ தான் இந்த ப்ராக்டிஸ்க்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். நீங்கள் டீ குடிக்கிற கப்பு மாதிரி தான் இந்த ப்ராக்டிஸ். கப்ஸ் ஈக்குவல் டு இங்கிலீஷ் லாங்குவேஜ். கப், C for confidence, U for ultra learning, P for practice. இந்த 3 ரொம்ப முக்கியம் இந்த இங்கிலீஷ் லேர்னிங்க்கு. மீன் பை த கான்ஃபிடென்ஸ் ஆஃப் த ஸ்போக்கன் இங்கிலீஷ். ஸ்போக்கன் இங்கிலீஷ்க்கும் கான்ஃபிடென்ஸ்க்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். மேக்ஸிமம் ஆன பீப்புள்ஸ் ஸ்போக்கன் இங்கிலீஷை பார்த்தாலே பயப்படுறதுக்கு, அந்த இங்கிலீஷ் லாங்குவேஜை பார்த்தாலே பயப்படுறதுக்கு ஒரே காரணம் என்னென்னா கான்ஃபிடென்ஸ் இல்லாமல் இருக்கிறதுனால தான். அதை பார்த்து ஒரு விதமான பயம். அதனால தான் அவங்களால அந்த லாங்குவேஜை ஈஸியாக கற்றுக்க முடியலை. நீங்கள் ஒரு ஸ்விம்மிங் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்குள்ளே உள்ள பயத்தை தூக்கி போட்டால் மட்டும்தான் அந்த ஸ்விம்மிங்கை நீங்கள் ப்ராப்பராக கற்றுக்க முடியும். இது ஸ்விம்மிங்க்கு மட்டும் இல்லை, டிரைவிங்க்கு எந்த ஒரு புது விஷயத்தை நீங்கள் கற்றுக்கிறதா இருந்தாலும் உங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் இல்லாமல் கற்றுக்க முடியாது. உங்களுடைய பயத்தை நீங்கள் எப்போ தூக்கி போடுறீங்களோ அப்போ தான் அந்த விஷயம் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி தான் இந்த இங்கிலீஷ் லாங்குவேஜும். இதை நீங்கள் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்ககிட்ட இருக்கிற பயத்தை தூக்கி போட்டுருங்க. நம்மளுக்கு தெரியாத விஷயமா அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைங்க. ஒரு கான்ஃபிடென்ஸ் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இந்த லாங்குவேஜை முழுசாக கற்றுக்க முடியும். நெக்ஸ்ட்டு அல்ட்ரா லேர்னிங். அல்ட்ரா லேர்னிங்கா, அதை எப்படி கற்றுக்கிறது? எனக்கு யார் வந்து சொல்லி தருவாங்க? நான் எங்கே போய் கற்றுக்கிறது? யாராவது எனக்கு வந்து டீச் பண்ணுவாங்களா? இல்லை சீரியல்ஸ் எல்லாம் காட்டுற மாதிரி ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸுக்கு நான் போகணுமா அப்படின்லாம் நீங்கள் நினைக்கவே நினைக்காதீங்க. நம்மளை சுற்றியே இங்கிலீஷ் நிறைய கொட்டி கிடக்குது. நீங்கள் அதிலேருந்து எடுத்துக்கிட்டாலே போதும். நீங்கள் எப்போவுமே ஒரே மாதிரி தமிழ் படமே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இன்னிலேருந்து இங்கிலீஷ் படம் பாருங்கள். ஏன்னா அந்த இங்கிலீஷ் படத்தில் கீழே சப்டைட்டில் கண்டிப்பாக போடுவாங்க. அந்த மாதிரி போடும்போது ஏன்னா அவங்க பேசுகிற ஸ்பீடு, அவங்களுடைய ஸ்ட்ரெஸ்ஸு, டோனு எல்லாமே கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும். அதனால நம்மளுக்கு கொஞ்சம் லேர்ன் பண்ணிக்கிறது கஷ்டமாக இருக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அந்த சப்டைட்டிலை ரீட் பண்ணி பாருங்கள். அவங்க என்ன பேசுகிறாங்க, எப்படி பேசுகிறாங்க, அந்த சப்டைட்டில் எப்படி அதில் போயிட்டுருக்கு அப்படிங்கிறத நீங்கள் நோட் பண்ணுங்கள். அதெல்லாம் நோட் பண்ணாலே உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் கிடச்சா அதையும் வாங்கி படிங்க. அந்த மாதிரி படிக்கும்போது அவங்க எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க, அந்த சென்டென்ஸை எப்படி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும். நீங்கள் நினைக்கலாம் ஒருவேளை இங்கிலீஷ் கற்றுக்கணும்னா நம்மளுக்கு கிராமரெல்லாம் தெரியணுமா அப்படின்னு சொல்லியெல்லாம் நினைக்கலாம். அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. இப்போ நம்ம தமிழ் நல்லா பேசுகிறோம், அதுக்காக நம்ம தமிழில் பிழைகள் இல்லாமல் அது என்னது தமிழ் லாங்குவேஜ் அதோட இலக்கணத்தோடு நம்ம பேசுகிறோமா அப்படின்னு கேட்டால் இல்லை. நான் தற்சமயம் எனது அலைபேசியில் ஒலிபெருக்கியை நான் பதிவு செய்து கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு நான் பேசுகிறேன்னா அப்படி கிடையாது. அந்த மாதிரி மாய பின்பத்தை விட்டுருங்க. அந்த இங்கிலீஷை சுற்றி இருக்கிற ஒரு பின்பத்தெல்லாம் நீங்கள் தூக்கி போட்டுட்டு அதை கற்றுக்க வாங்க.
பெரும்பாலும் எல்லாரும் ஃபோன் யூஸ் பண்ணுறவங்களா தான் இருப்பீங்க. நீங்கள் ஃபோனை எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாத்துலேயுமே என்ன தான் இருக்குது, இங்கிலீஷ் தான் இருக்குது. மேக்ஸிமம் தமிழை விட அதிகமாக நம்ம பார்க்குறது இங்கிலீஷ் தான். இதில் 80% இங்கிலீஷ் தான் இருக்குது. ஒரு சில நீங்கள் அந்த தேடுற விஷயங்கள் மட்டும் வேணால் தமிழில் கொடுத்துருப்பாங்களே தவிர மற்றபடி நீங்கள் பார்க்குற எல்லா விஷயங்களும் இங்கிலீஷில் தான் இருக்குது. அப்படி அதை நம்ம புரிஞ்சிக்க முடியுதுங்கும்போது அதையே நம்மளால் பேச முடியாது. நீங்கள் உங்களுக்கு புரிஞ்சிக்க ஆரம்பிச்சிட்டாலே உங்களால் பேச முடியும். அடுத்தது ப்ராக்டிஸ். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிடையாது, எந்த லாங்குவேஜ்க்கும், இங்கிலீஷ் லாங்குவேஜ்னு இல்லை, நீங்கள் வேறு எந்த லாங்குவேஜை கற்றுக்கிறதா இருந்தாலும் அந்த ப்ராக்டிஸ் இல்லாமல் பண்ணவே முடியாது. ப்ராக்டிஸ் இஸ் பெஸ்ட் டு த லாங்குவேஜ் லேர்னிங். ஒரு லாங்குவேஜை நீங்கள் கற்றுக்கணுன்னா ப்ராக்டிஸ் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் யோசிக்கலாம், நான் யார் கூட போய் ப்ராக்டிஸ் பண்ணுறது, நான் போய் பெரியவங்கக்கிட்ட ப்ராக்டிஸ் பண்ணால் அவங்களுக்கு புரியாது, வேறு யார்கிட்டையாவது பேசணும்னா நம்மளை பார்த்து சிரிப்பாங்க, நக்கல் பண்ணுவாங்க, நான் எப்படி போய் ப்ராக்டிஸ் பண்ணுறது அப்படின்னு நினைக்கலாம். இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ், சின்ன பசங்க, உங்கள் கூட இருக்கிற சின்ன சின்ன நண்டுஸ் எல்லாம் இருப்பாங்க. அவங்கக்கிட்ட எல்லாம் அவங்க ஸ்கூலில் பெரும்பாலும் எல்லாமே இப்போ ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்கிறாங்க, நிறைய இங்கிலீஷ் தெரிஞ்சவங்களாக தான் இருக்கிறாங்க. நீங்கள் அவங்கக்கிட்ட சின்ன சின்ன வேர்ட்ஸ்லேருந்து ஆரம்பிக்கலாம். எடுத்த உடனே நீங்கள் பெரிய பெரிய வேர்டெல்லாம் கற்றுக்கணுன்றது இல்லை. அதிகமாக ஸ்பீடாக பேசினா தான் இங்கிலீஷுங்கிறதும் கிடையாது. பேசுகிறத தெளிவாக பேசினா போதும், புரியணும், ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு புரிகிற மாதிரி பேசணும், அவ்வளோதான். சின்ன சின்ன ப்ரைசல் வெர்ப்லேருந்து நீங்கள் ஆரம்பிக்கலாம். அது எப்படின்னா வெல்கம், கம் இன், லெட்ஸ் கோ, கிவ் இட், பிரிங் இட், இந்த மாதிரிலாம் நிறைய சின்ன சின்ன வேர்ட்ஸ் இருக்குது. அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். எடுத்தது நீங்கள் பெருசாக போகணுன்ற அவசியம் கிடையாது. நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு A ஃபார் ஆப்பிள் அந்த மாதிரிலாம் ஸ்டார்ட் பண்ணவே வேண்டியதில்லை. ஏன்னா நம்ம பேசுகிற பெரும்பாலானது இங்கிலீஷ் தான். நம்ம 80% கிட்டத்தட்ட 70 to 80% இங்கிலீஷ் தான் பேசுகிறோம். அந்த ஒரு சில வேர்ட்ஸை மட்டும் தான் நம்ம தமிழில் பேசுகிறோம். அந்த ஒரு சின்ன சின்ன பட்டி டிங்கரிங் பண்ணிட்டாலே நம்ம சூப்பராக இங்கிலீஷ் பேசலாம். நம்ம நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்த கிளாஸில் டெய்லி ஒன் சிப் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸ்போக்கன் இங்கிலீஷை குடிக்க போகிறோம். ஸோ ரெடியாக இருங்க. கஷ்டமாக இருக்குன்னு நினைக்கவே நினைக்காதீங்க. ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக சொல்லித்தரேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க, சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.